أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தொடராக நடைபெற்று வருகின்ற சீரா வகுப்புட தொடரில் இன்றைக்கு ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்குது. இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான ஒரு தலைப்பு. உண்மையில் அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கம் இஸ்லாம் இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தரணும் என்று விரும்புகின்ற ஒரு கண்ணியமிக்க ஒரு மார்க்கம். அந்த கண்ணியமிக்க அந்த மார்க்கத்துக்கு ஒரு பெயர் இருக்குது. இஸ்லாத்தில் சிறப்புகளை நிறைய வித்தியாசமாக சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் இந்த மார்க்கம் ஃபேமிலி ஓரியன்ட் ரிலிஜன், குடும்பத்தை மையப்படுத்தின மார்க்கம். அப்படி என்றால் நீங்கள் பார்க்கலும் இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தரணும் என்று விரும்புது. அந்த சந்தோஷம் என்பது குடும்ப வாழ்க்கையில் தங்கியிருக்குது என்று சொல்லணும். அந்த அளவு தூரம் குடும்ப வாழ்க்கை என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம். அந்த குடும்ப வாழ்க்கை என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும் என்ற விஷயத்தில் இஸ்லாம் கண்ணும் கருத்துமா இருக்குது. சில போது நீங்கள் பார்க்கலும் நாங்கள் அந்த முக்கியத்துவத்தை குடும்ப வாழ்க்கையை கொடுத்தோ இல்லையோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களோட மார்க்கமும் குடும்ப வாழ்க்கைக்கு இன்னில்லைன்னு ஒரு சிறப்பான இடத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. அதுக்கான சில உதாரணங்களை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்து நூர் என்ற ஒரு சூரா ஒன்று இருக்கிறது. அப்போ சூரத்து நூர் என்ற அல்லாஹ் தஆலாவுடைய ஒளியை பேசுகின்ற அல்லாஹ் நூறு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் தஆலா இந்த வானங்கள் பூமியினது ஒளியாக வெளிச்சமாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லுகின்ற அந்த வசனம் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவாங்க, உலமாக்கள் சொல்லுவாங்க, இப்படி ஒருவர் குடும்ப வாழ்க்கையை படிக்க விரும்பினா சூரத்து நூறில் படித்து கொள்ளலாம். அப்போ அந்த அளவு தூரம் குடும்ப வாழ்க்கையை பற்றி சூரா நூறில் நிறைய விஷயங்கள் சொல்லுகிறது. அப்போ அதுக்கான காரணத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய வல்லமையை, ஆற்றலை, அல்லாஹ் தஆலாவுடைய அதிகாரத்தை சொல்ல வருகின்ற அந்த சூரத்து நூறில் அல்லாஹ் தஆலா ஏன் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசணும், அதுலேயும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை பற்றி கூட பேசுகிறது, சட்டத்திட்டங்களை பற்றி சொல்கிறது. அப்போ இதுக்கான உதாரணம், இதுக்கான காரணம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் பிரகாசமாக இருக்கிறான், அல்லாஹ் தஆலா கல்புகளுக்கு பிரகாசமாக இருக்கிறான், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தின் அதிகாரம் மிக்கவனாக இருக்கிறான் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த உண்மைகள் ஒரு மனிதன் உள்ளத்துக்கு போகணுமாக இருந்தால், ஒரு பிள்ளையோட உள்ளத்தில் அது தாக்கம் செலுத்தணுமாக இருந்தால், அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற வெளிச்சம், அல்லாஹ் தஆலாவுடைய ஒளி இந்த உலகத்துக்கு கிடைக்கணுமாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்துக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு இடம் இல்லாமல் போனால் அங்கே வளர்கின்ற பிள்ளைகள் மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்கிறதுக்கு இயலாமல் போனால், குடும்ப வாழ்க்கையில் உம்மா பாப்பாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் படித்து கொடுக்கறதுக்கு தவறினா, குடும்பத்தில் இழந்த மார்க்கத்தை சமூகத்தில் ஒரு புள்ள எடுத்துக்கொள்றதுக்கு மிச்சம் கஷ்டப்படுவாங்க. அப்போ அதனால் உண்மையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அதிகாரமும் இந்த உலகத்தில் பேசப்படணுமா இருந்தால் அது குடும்பங்கள்லேருந்து ஆரம்பிக்கப்படணும். உடஞ்ச ஒரு சீரான குடும்ப வாழ்க்கையை இல்லாமல் போனால், உண்மையில் சொல்ல போனால் அங்கு வளர்கின்ற பிள்ளைகள் ஆபத்தில் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஷைத்தானுடைய, இபிலிஸினுடைய அல்டிமேட் டார்கெட் இந்த உலகத்தில் ஃபித்னாவை கொண்டு வர்றது.
இந்த உலகம் நல்லா இருக்கக்கூடாது, ஃபித்னாவால் நிரம்பி வழியோணும் என்பது இபிலிஸ்ட டார்கெட். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இபிலிஸ் என்ன செய்வான், அவனுடைய படைப்பட்டாளங்களை ஷைத்தான்களை இந்த உலகத்தில் ஃபித்னாவை வளர்க்கறதுக்காக நீ அனுப்புறது. ஒவ்வொரு நாளும் உலகத்தில் அல்லாஹ் ஷைத்தான் இபிலிஸ் அவனோட ஷைத்தான்களை இந்த உலகத்தில் ஏவி விடுறது. எவ்வளவெல்லாம் குழப்பம் செய்யலுமோ அந்த அளவு தூரம் நீ குழப்பத்தை விளைவி என்று சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் முடிவும் போதும் இபிலிஸ் என்ன செய்வான், ஷைத்தான்களை கூப்பிட்டு, ஷைத்தான தலைவன் இபிலிஸ் கூப்பிட்டு கேட்பான், இந்த உலகத்தில் நீங்கள் செஞ்ச ஃபித்னாக்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று சொல்லும்போது ஒவ்வொரு ஷைத்தான்களும் ஒவ்வொரு விஷயத்தை முன்வைப்பாங்க இபிலிஸுக்கு முன்னால். ஒரு ஷைத்தான் சொல்லுவான், நான் இந்த கொத்தனை குடிகாரனாக ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணி அவன் குடிகாரனாக மாறிட்டான். இதை இபிலிஸ் செல்வான் என்ன தெரியுமா, மாசனாத்த இதோடு எனக்கு செய்தி ஒன்றே இல்லை. ஒருத்தன் குடிகாரனாக மாறுறது இபிலிஸுக்கு ஒரு செய்தி ஒன்றே இல்லை, மெசேஜ் ஒன்றே இல்லையா. இன்றைக்கு ஒருத்தனை கொலைகாரனாக ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணி அவன் கொலைகாரனாக மாறிட்டான். இது ஒரு பெரிய ஒரு செய்தியே, ஒருத்தன் கொலைகாரனாக மாறுறது. அப்பையும் இபிலிஸ் சொல்வான், மா சனாத்த நீ ஒன்றை பெருசாக செஞ்சு கிழிக்கல, இதனோக்கு ஒரு செய்தியை ஒன்றே அல்ல என்று ஷைத்தான்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்தியையும் ஃபித்னாவையும் இபிலிஸுக்கு அது ஒரு செய்தியை ஒன்றே அல்லையா. அப்படி இருக்கின்ற போது ஒரு ஷைத்தான் வந்து சொல்வான், இன்றைக்கு நான் என்ன தெரியுமா செஞ்சேன், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனையை கொண்டு வந்து அவனை பிரிச்சுட்டேன். இந்த செய்தி இபிலிஸுக்கு எப்படி தெரியுமா, நேமா அந்த இந்த ஆட்கள் சென்ற எல்லா ஃபித்னாக்களை விட எனக்கு உண்மையில மிகவும் விருப்பத்துக்குரிய செயலை செஞ்சவன் நீதான் என்று சொல்லி போட்டு என்ன செய்வான், குடும்பத்தை பிரித்து அந்த ஷைத்தான்களை கிட்ட கூப்பிட்டு அவன் வாழ்த்துவான். அந்த வேலை செய்யவானும் இவர் செய்த மாதிரி ஒரு வேலை செய்ய ஒட்டுமொத்த ஃபித்னாவும் இந்த உலகத்தில் வரும். அப்போ எங்கே கை வச்சா உலகம் நாசமாகும், எங்கே உடஞ்சா பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழியும். உண்மையில குடும்ப வாழ்க்கை சீரழிஞ்சா குடிகாரர்கள் அங்கிருந்து உருவாகும். குடும்பம் சீரழிஞ்சா தொழுகையாளிகள் உருவாக மாட்டாங்க. குடும்பம் சீரழிஞ்சா ஷைத்தான் இபிலிஸ் விரும்புகின்ற எல்லா படைப்பட்டாங்களும் குடும்பத்திலிருந்து உருவாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக சீரியஸாக சொன்னாங்க. இந்த உலகத்தில் ஷைத்தானுக்கு ஆக விருப்பத்துக்குரிய செயல் குடும்பங்களை உடைக்கிறது, கணவன் மனைவியை பிரிக்கிறது. அப்படியா இருந்தா இந்த குடும்ப வாழ்க்கை விஷயம் உடைகிறதுக்கு பெரிய பெரிய காரணங்கள் இருக்காது. ஊர்ல நாட்டுல உலகத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் காரணமாக இருக்கும் தேடி பார்த்தா. ஆனா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வர்றதுக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியில செல்றதுக்கு வெக்கமா இருக்கும், நாங்க பெருசா சொன்னதுக்கு அது ஒரு பெரிய ஒரு மெட்ரோ உண்டே அல்ல. என்ன செஞ்சான், இபிலிஸ் ஷைத்தான் அந்த விஷயத்தை வைன் பண்ணி குடும்பத்தை பிரிச்சு, கணவன் மனைவியை பிரிச்சு, பிள்ளைகளோட வாழ்க்கையை சீரழிச்சு, அந்த அளவு தூரம் ஷைத்தாண்ட ஆக பெரிய டார்கெட் குடும்ப வாழ்க்கையை உடைக்கிறது தான். அப்படியா இருந்தா கல்யாணம் முடிக்கிற எங்கட பெண் பிள்ளைகளா இருக்கலும், மாணவர் இளைஞர்களா இருக்கலும், எங்கட பிள்ளைகள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ குடும்ப வாழ்க்கையை பாதுகாக்கிற விஷயத்துல மிச்சம் சீரியஸா இருங்க. ஏனென்றா அது ஒரு சீரியஸான ஒரு இடம். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் மிக பாதுகாக்கப்படணும் என்று கொடுத்த ஒரு முக்கியத்துவம் குடும்ப வாழ்க்கையை பாதுகாத்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கை பாதுகாத்தா எங்களோட ஊர் பாதுகாக்கப்படும். குடும்ப வாழ்க்கை பாதுகாத்தா எங்களோட நிம்மதி பாதுகாக்கப்படும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தா எந்த அளவுக்கு தெரியுமா, அல்லாஹ் நிம்மதியா சுஜூத் செய்யலாம். குடும்ப வாழ்க்கை உடைஞ்சா எங்களோட சுஜூத் கூட டிஸ்டர்ப் ஆக மாறும். இதுதான் உண்மை. அப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுண்டா, உண்மையில குடும்ப வாழ்க்கையை நீங்க சின்ன ஒரு இடமா எடுத்துக்கொள்ளவானா. அது ஒரு சாதாரண இடம் அல்ல. எனவே அது எங்களோட வைஃப்ட பொறுப்பு. என்ன பொறுப்பு என்ன, ஏன்னா வீட்டுக்கு வெளியில தான் என் பொறுப்பு என்று ஒரு ஆண் அவனோட பொறுப்பை செய்யாத போது குடும்ப வாழ்க்கையால அடைகின்ற நிம்மதியை ஒரு இடத்துக்கு அந்த குடும்பத்தை கொண்டு வரையலாம் போகும். இன்னொரு உதாரணத்தை நீங்க பாருங்க. இஸ்லாத்தினுடைய செய்தி மக்கால சொல்லப்பட்ட ஆரம்ப காலம் எந்த அளவுக்குண்டா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பதான் இஸ்லாத்தை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்ப காலம். அந்த நேரம் அம்ர் இப்னு ஹபஸா என்ற ஒரு மனிதர் வரார் மக்காவுக்கு. அப்போ அவருக்கு மக்கால யாரையும் தெரியா, இஸ்லாம் அறிமுகமானதும் அவருக்கு தெரியா, புதுசாக இஸ்லாம் அறிமுகமான காலம். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அம்ர் இப்னு ஹபஸா இவர் சந்திக்கிறார். அவர் பின்னைக்கு இஸ்லாத்துக்கு வரார். வந்து ரசூலோட அறிமுகமாகி கேட்கிறாருமா, அந்த உங்களை எனக்கு தெரியா, நீங்க யாரு என்று கேட்குறது. அப்போ பாருங்க, ரசூல்லாம் தெரியும், அல்லோட மார்க்கமும் தெரியா, ஆரம்ப காலம் மக்காவுக்கு சந்தினேன், ஆரம்பமாக கேட்குறமா அந்த நீங்க யாரு எனக்கு தெரியான்னு கேட்குறாரு. அம்ர் இப்னு ஹபஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அன நபியும், நான் ஒரு நபி. திருப்ப கேட்கிறாரு, வமா நபி, நபி என்ற என்ன? அப்ப நபி என்றால் கூட அவருக்கு தெரியாத காலம், இஸ்லாத்துல செய்தியே தெரியாது. வமா நபி, நபி என்ற என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரசலனில்லாஹு, அல்லாஹ் தஆலா என்ன தூதராக அனுப்பினான். ஒரு மெசேஜை சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன தூதராக அனுப்பினான். திருப்ப அம்ர் இப்னு ஹபஸா கேட்கிறாரு, வபி ஐ ஷைஇன் அரசலக, அப்படி அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு நபியா தெரிவு செஞ்சு உலகத்துக்கு அனுப்பினதுக்கான மெசேஜ் என்ன, என்னத்தை சமூகத்துக்கு சொல்ல சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்பினான் என்று கேட்கிறது. பாருங்க, இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கிறது. சொன்னாங்க, ஏன் தெரியுமா அல்லாஹ் அனுப்பினான்? சொன்னாங்க, பிசிலத்தில் அர்ஹாம், குடும்ப உறவை பாதுகாக்கணும் என்ற ஒரு மெசேஜை சொல்லி அல்லாஹ் அனுப்பினான். அப்போ இஸ்லாத்துல அல்லாஹை பற்றி பேசுகின்ற, ரசூல்ல பேசுகின்ற, மறுமையை ஈமான பேசுகின்ற அந்த இடத்துல உண்மையில அம்ர் இப்னு ஹபஸா அவர்களுக்கு இஸ்லாத்துல முதலாவது செய்தியாக கிடைச்சது என்ன? குடும்ப உறவை பாதுகாக்கிறது இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு இலக்கு. அது பாதுகாக்கப்படணும். அது பாதுகாக்கப்பட்டா இஸ்லாம் பாதுகாக்கப்படும். அது பாதுகாக்கப்பட்டா ஒவ்வொரு மனிதனுடைய நிம்மதியும் பாதுகாக்கப்படும். ஏன்னா இஸ்லாத்துல குடும்பத்தை பாதுகாக்கணும் என்ற லாஸ்ட் அல்ல, 2வது 3வது செய்தி அல்ல, அது அடிப்படையான ஒரு செய்தியாக இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையை சொல்றது நீங்க பார்க்கணும். இப்ப நீ பாருங்க, இந்த இடத்துல இருந்து தான் நான் பார்க்கணும். அப்படி அது இவ்வளவு குடும்பத்தை வலியுறுத்துகின்ற, குடும்ப வாழ்க்கையை பாதுகாக்கணும்னு சொல்லுகின்ற இஸ்லாத்துல நாங்க இருக்கோம் என்றால் உண்மையில எங்களோட குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். அதுல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்களோட பொறுப்பை செஞ்சே ஆகணும். எந்த அளவுக்கு அப்படி பாருங்க. நான் வளமையாக படிக்கின்ற ஒரு ஹதீஸ் தான், குல்லுக்கும் ராயின் வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்க எல்லாரும் ஒரு பொறுப்புதாரிகள். பொறுப்பு இல்லாம ஒரு முஸ்லீம் உலகத்துல வாழலாம். பொறுப்பை சுமந்தாக்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரையும் அவங்களோட பொறுப்பை விசாரிப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு பொறுப்புகளை பத்தி சொல்றாங்க. ஆனா இந்த ஹதீஸ்ல நீங்க பாருங்க, அல் இமாமு ராயின், அவ்வளவுதான். ஒரு சமூக தலைவன் பொறுப்புதாரி, ஒரு நாட்டு தலைவர் பொறுப்புதாரி, அவ்வளவுதான். விலாவாரி அவருக்கு என்ன பொறுப்பு என்றதை அந்த ஹதீஸ்ல அவங்களுக்கு பார்க்கல, சொல்லல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவர் ஒரு நாட்டு தலைவன், சமூக தலைவன் பொறுப்பு என்னன்றதை விலாவாரியாக டீட்டெயில் அவுட் பண்ணல. ஆனா அடுத்ததாக சொல்லுகின்ற வசனத்தை நீங்க பாருங்க, அர்-ரஜுலு ராயின் ஃபி அஹ்லி பைத்திஹி. ஒரு ஆண் அவன் பொறுப்புதாரி, அவன் குடும்பத்துல விஷயத்துல ஒரு ஆணுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு ஆண் மகன் அவன் குடும்ப பொறுப்பை செஞ்சே ஆகணும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு ஆணை கூப்பிட்டு விசாரிப்பான், குடும்பத்தை ஒழுங்கா கவனிச்சிங்களா கேட்பான். அடுத்தது அல் மர்அத்து ராயிஅ ஃபி பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி. ஒரு பெண் பொறுப்புதாரி, கணவன் வீட்டு விஷயத்துல, குழந்தை விஷயத்துல ஒரு பெண் பொறுப்புதாரி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவாள் என்று சொல்லி அப்ப இதை பத்தி இஸ்லாமிய அறிஞர் சொல்ற என்ன கருத்து தெரியுமா? ஒரு நாட்டு தலைவன், ஒரு சமூக தலைவர் பொறுப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலாவாரியாக டீட்டெயில் அவுட் பண்ணல. ஆனா ஒரு ஆண்ட ஒரு பெண்ட குடும்ப பொறுப்பை டீட்டெயில் அவுட் பண்ற. என்ன காரணம்? இல்ல என்னண்டா, ஒரு குடும்பத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், கணவனும் மனைவியும் அவங்களோட பொறுப்பை செய்ய தவறினா நாட்டுல சமூகத்துல பொறுப்புதாரிகள் உருவாக மாட்டாங்க.
அமானியத்தை சுமந்தவர்கள் உருவாக மாட்டாங்க. உண்மையில பொறுப்புணர்வு எங்க வரணும்? குடும்பத்துல வரணும். குடும்பத்துல வராத பொறுப்பு சமூகத்திலேயே, நாட்டிலேயே, உலகத்திலே நீங்க எதிர்பார்க்கல. பொறுப்பு இல்லாதவர்கள் உருவாகுவாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பத்தில் அவங்களோட பொறுப்பை செய்யறதுக்கு தவறினார். இந்த உலகத்தில் உள்ள நீங்க பொறுப்பில்லாத விஷயத்தை பத்தி நீங்க பேசிய வேலை இல்லை. ஏனென்றா அந்த பொறுப்பில்லாதவர்கள் உருவானத்துக்கான ஆரம்ப இடம் குடும்பங்கள். என்ன குடும்பத்துல பொறுப்பு இல்லாட்டி போனா நாட்டிலேயோ சமூகத்திலேயோ எங்கேயோ பொறுப்பானவர்கள் உருவாக மாட்டாங்க, நம்பிக்கையாளர்கள் உருவாக மாட்டாங்க. இவங்கள் எல்லாத்தையும் உருவாக்குகின்ற பல்கலைக்கழகம் உண்மையில ஊடுகள் தான். இன்னும் சொல்ல போனா எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு சூழல் ஒன்ற ஊடு கொடுக்காட்டி, அந்த பிள்ளைகளோட ஒழுக்கம் பண்பாட்டை பாதுகாக்கின்ற இடமாக ஊடுகள் இருக்காட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஊடு கொடுக்காத தர்பியத்தை இந்த உலகத்துல யாரோ எங்கட பிள்ளைய கொடுப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்க வேணாம். பிள்ளை ஏண்ட பிள்ளைக்கு நான் பொறுப்பு இல்லாட்டி என் பிள்ளைக்கு வேற யார் பொறுப்பா இருக்க போறேன்? ஒரு தாயும் தந்தையும் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒழுக்கம் பண்பாடு மார்க்கம் விழுமியங்களை கொடுக்கறதுக்கு தவறினா அந்த பிள்ளைய இந்த உலகத்துல யாரும் பொறுப்பெடுத்து வளர்க்கணும். அப்படியா? சாதாரணமாக சொல்றது நீங்க பார்க்கலுங்க. ஏண்ட புள்ள தான், ஆனா ஏண்ட பேச்சை கேட்கறதில்ல. ஏண்ட புள்ள தான், எனக்கு கண்ட்ரோல் இல்லை. என்ன செய்ய? நான் வளர்த்த புள்ள எனக்கு சரி கஷ்டமா இருக்குது எனக்கு சொல்றதுக்கு ஏண்ட புள்ளையண்டு. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு உம்மோட வாப்பட வாயிலிருந்து எப்படி வரையிலும் இதெல்லாம். எனவே எங்கேயோ மிஸ் பண்ணி போட்டு என் புள்ள இப்படி போறதுக்கு அவர் காரணம் இவர் காரணம் என்று சொல்றதை விட எங்கேயோ நான் காரணமாக இருந்திருக்கிறேன் என்ற விஷயத்துல நாங்க எங்களை முஹாசபா செய்யணும், உள்ளத்தை தொட்டு கேட்கணும். இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க. நான் 2-3 வசனங்களை வச்சு நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஞாபகம் முட்டலா சொல்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லுகின்ற வசனங்கள். ஒரு வசனம் என்ன தெரியுமா? அதாவது இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்டது, இரவு பகல் மாறி மாறி வாரதுல ஆயத்துகள் இருக்குது, அத்தாட்சிகள் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்ச அத்தாட்சிகளை சொல்கின்ற மாதிரியே உங்களை கணவன் மனைவியாக படைச்சி குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல தந்ததும் ஒரு அத்தாட்சி. வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. இந்த வசனத்துல நுணுக்கத்தை கொஞ்சம் நீ பாருங்க. அல்லாஹ் தஆலா உங்களை ஆணாக, இதுல ஒரு வசனம் நுணுக்கம் என்ன தெரியுமா? வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் தஆலா உங்களுக்குரிய மனைவிய, உங்களோட துணைவிய அல்லாஹ் தஆலா எங்கோ இருந்து உருவாக்கல. மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களிலிருந்து உங்களோட சந்தோஷத்தை நிம்மதியை தீர்மானிக்கக்கூடிய வைஃபை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரிசாக தந்தார். அப்போ ஒரு ஆணும் நினைக்கணும், ஏண்ட மனைவி என்னில் ஒரு பகுதி. மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜ் லிதஸ்குனு இலைஹா. அந்த உணர்வு எப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ அப்போது நீங்க வைஃபுக்கு என்ன செய்ய மாட்டீங்க? மனசு நோகிற மாதிரி நீங்க பேச மாட்டீங்க. ஏன்டா அது ஏண்ட ஒரு துண்டு, என்னிலிருந்து உருவானது, எனக்காக அல்லாஹ் தஆலா படைச்சது, ஏண்ட சந்தோஷம் குடும்ப வாழ்க்கைலாம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் லிதஸ்குனு இலைஹா. இந்த உலகத்துல நீங்க அடைய வேண்டிய நிம்மதியை, நீங்க எதிர்பார்க்கின்ற சந்தோஷத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிற குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி உறவுல மாறி சொன்னா குடும்பத்துல இழந்த சந்தோஷத்தை ஒரு மனிதன் உலகத்துல எங்க போய் அடைஞ்சு கொள்ள இயலாம், அடைய மாட்டான். லிதஸ்குனு இலைஹா. உங்களுக்குரிய சந்தோஷத்தை, நிம்மதிய, மன ஆறுதலை அல்லாஹ் தஆலா குடும்ப வாழ்க்கையில வச்சிருக்கிறான். என்னை நினைச்சு உங்களோட சந்தோஷம் இருக்குது குடும்ப வாழ்க்கையில, அதை பாதுகாக்கிறது. நபிமார்கள் நீங்க எடுத்துக்கொண்டா இந்த உலகத்துல மிகப்பெரிய சாதனைகளை சாதிச்ச நபிமார்களை வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. அவரோட சாதனைக்கு பின்னால் அவங்களோட ஃபேமிலி இருந்திருக்கிறது. தனியா உடல்ல ஒரு நபி படுகின்ற எல்லா கஷ்டத்தோடும் அவனோட வைஃப் இருந்திருக்கிறது. ஏனென்றா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பாருங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்தில் சோதிக்கப்பட்ட மிகப்பெரிய அளவில் சோதிக்கப்பட்ட ஒரு நபி. எந்த அளவுக்கு தெரியுமா? அவர் பிறந்த ஊர் ஈராக் என்ற அந்த நாட்டில் உருண்ட பிரதேசம். கடைசியில் அங்கே ஊட்டால் விரட்டப்பட்டு, சமூகத்தாலையும் விரட்டப்பட்டு, கடைசியில் நாட்டில் வாழையிலான ஒரு தீர்மானத்தோடு அங்கே நெருப்பில் போட்டு பொசுக்கப்பட்டு, ஈராக்கில் இருந்து என்ன செய்கிற, இதுக்கு போகிற எனக்கு இந்த நாடு வானாம் என்று சொல்லி போட்டு போகும்போது அவரோட வந்தது அவரோட மனைவி சாரா அம்மையார் வந்தார். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பட்ட கஷ்டம் அவர் மட்டும் தனியாக படலை. அவரோட சேர்த்து அவரோட மனைவி அந்த நாட்டை விட்டு வெளியே போகிறார், ஈஜிப்டுக்கு போகிறார். அடுத்தது ஈஜிப்டில் போனால் அங்கேயும் பிரச்சனை, அங்குள்ள அரசனால் அங்குள்ள பிரச்சனைகள்லாம் தாங்கலாட்டி ஈஜிப்டில் இருந்து என்ன செய்கிறார், போகும்போது அங்குள்ள அரசன் அடுத்த மனைவி ஹாஜரா நாயகிய அவர் அடிமையாக இருந்தார். ப்ரைஸாக கொடுக்குற இவன் குட்டிக்கும் போங்க, அவர் 2 பேரையும் கொடுப்பது. கடைசியில் கல்யாணம் முடிக்கிற 2 மனைவியோட பலஸ்தீனுக்கு போகிறார். பலஸ்தீனுக்கு போனதுக்கு பிறகு திருப்ப ஹாஜரா நாயகியை குட்டிக்கொண்டு வந்து மக்காவுக்கு வர. இப்படி ஒவ்வொரு நாடாக போன சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவங்களோட அவங்க மனைவி துணையாக இருந்தாங்க. இது தேவையில்லாத வேலை இவருக்கு. இவரோட சேர்ந்து நான் கஷ்டப்படணுமான்ற எந்த ஒரு மனைவியும் பேசலை. ஒரு கணவன்ட நஷ்டங்கள், கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் அனைத்தோடும் ஒரு மனைவி பயணிக்க தயார். கணவர் சரியாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி கடைசி வரைக்கும் போற. மட்டுமல்ல, மக்களை தனியாக விட்டுட்டு போற, பலஸ்தீனுக்கு போற. அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மிச்சம் கை குழந்தை. அதுக்கு பிறகு ஓடி ஆடி விளையாடுகின்ற அந்த சந்தர்ப்பம் வரும்போது இப்ராஹிம் கனவு காண்ற. சரி, கனவு காண்டு திருப்ப வாரு மான பார்க்கறதுக்கு அறுக்கிறதுக்கா? சும்மா யோசிச்சு பார்ப்போம். தனியாக விட்டுட்டு போய்த்து பிள்ளைகள் அந்த ஆம்பளை பொடியன் பெருசாகி ஓடி ஆடி விளையாடுகின்ற வருஷம் வரும் வரைக்கும் வாப்பா வரவே இல்லை பார்க்கறதுக்கு. இப்போ எவ்வளோ காலத்துக்கு போகிற என்ன வாராரு, திருப்ப வாரார். பிள்ளைய பார்க்கறதுக்கு வந்து என்ன கேட்குற, பிள்ளைகிட்ட நான் உங்களை அறுக்கிறதுக்கு கனவு கண்டு அதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு. சும்மா யோசிச்சு பாரு பார்க்கும். அப்போ என்ன மான் சொல்ற, இஃப் அல் மாத்து உமர், வாப்பட சொல்ல மதிக்காத அளவுக்கு உம்மை வளர்த்து இருக்கிற, அவ்வளவுக்கு தர்பியத். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கை பயணத்தில் அவங்களோட மனைவி, அவங்களோட பிள்ளைகள் அனைவர்களும் பயணிச்சென்ற உலகத்தில் வாழ்ந்த முதல் ஃபேமிலி அது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாப்பாவை ஒதுக்குற, உம்மாவை ஒதுக்குற, அதே போல் கணக்கெடுக்கல. குடும்பத்தில் உறவுகள் என்றது இல்லை. அப்படியா இருந்தா நினச்சிக்கோங்க, உங்களோட நிம்மதியாக உங்களுக்கு பிஸ்னஸை கூட செய்யலாம். போகும் நீ யோசிச்சு பாருங்க, குடும்ப வாழ்க்கை சக்சஸ் ஆகினா அங்கே நிம்மதி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட வாழ்க்கை சக்சஸ் என்ற அர்த்தம். எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஒரு வீட்டோட பருமனை வச்சு நிம்மதி தீர்மானிக்கப்படுறது இல்லை. அங்கே டைல்ஸ் பிடிக்கப்பட்டிருக்குதா, பாத்ரூம், லக்ஸரி வீடு, அதா இதாண்டு மட்டும் இந்த இந்த கட்டிடத்தில் எந்த ஒரு பகுதியும் உங்களோட வாழ்க்கையோட நிம்மதியை தீர்மானிக்கிறது இல்லை. சில ஒரு சின்ன ஒரு வீடாக இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் கணவன் மனைவியோட பொருத்தப்பாடு, ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழ்கிற, ஒருவர் பொருந்தி கொள்கிற இந்த சந்தோஷம், இந்த உறவு, ஒரு வீடு, சின்ன ஒரு வீடு, அல்ஹம்துலில்லாஹ் அவர் எப்பயும் சிரிப்பார். குடும்பத்துக்குள்ள போனால் சிரிக்கிறதுக்கு அவருக்கு ஏலா பிரச்சனை என்றா அவர் வெளியில சிரிச்சாலும் நடிப்பார், சிரிப்பார். ஆனால் உள்ளத்துக்கு உண்மையில அழகான சிரிப்பு இருக்காது. உண்மையில ஒரு மனிதன் உண்மையான சிரிப்பு எப்ப தெரியுமா வரும், குடும்பத்தில் அவருக்கு சிரிக்கலுமா இருந்த. அப்ப அதனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு மாநிலம் இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பாதுகாக்கிற விஷயத்துல நான் இன்னும் ஒரு 2-3 விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அல்லாஹ் தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு அழகான வழிகாட்டில் சொல்றது எந்த அளவு தெரியுமா? நீங்க ஏன் திருமணம் முடிக்கணும் தெரியுமா? ஏன் கணவன் மனைவி தெரியுமா?
அது சரியா வரையறுத்து சொல்லும்போது உண்மையில குடும்ப வாழ்க்கையோட முதலாவது நோக்கம் உலகத்தோட முடிஞ்சிடக்கூடாது. உங்களோட குடும்ப வாழ்க்கை உலகத்தையும் தாண்டி மறுமையில சுவர்க்கம் வரைக்கும் போகணும். உங்களோட குடும்பம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கான இலக்கு ஈஜாப் கபூல் இந்த இடத்துல செல்கின்ற இந்த குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சா அது ஏதோ சின்னொரு விஷயத்துக்காக உடஞ்சி போய்த்திடக்கூடாது. கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளாக உம்மா வாப்பவாக சுவர்க்கத்தில் ஒன்றாக வாழுகின்ற குடும்பமாக அந்த குடும்பம் மாறும். அப்ப நீங்க ஒரு ஒரு மனைவியை ஒரு பெண்ணை கைப்பிடிக்கின்ற போது நியத்து வைக்கணும், இந்த மௌத்தோடு இந்த குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. இந்த குடும்ப வாழ்க்கையோட சுவர்க்கத்தில் வாழுகின்ற அளவுக்கு யா அல்லாஹ் என் குடும்பத்தை ஒரு கண்குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு குடும்பமாக ஆக்குவாயா என்று துவா கேட்கும். அப்ப இஸ்லாம் சொல்லுகின்ற குடும்ப வாழ்க்கைக்கு இலக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த உறவும் அது மௌத்தோட முடிஞ்சிடும். மௌத்தோட உறவு முடிஞ்சிடும். ஆனா குடும்ப உறவு மட்டும் என்ன செய்யக்கூடாது, உங்களோட மௌத்துக்கு பிறகும் மறுமையிலும் சுவர்க்கத்திலே மொண்டா இருக்கிற பாக்கியம் கிடைக்கணும் என்ற அளவுக்கு குடும்ப வாழ்க்கை இலவுக்கு பெருசி. சின்ன விஷயம் மேல உலகத்தை சம்பாதிக்கிறது உலகத்தோட முடிஞ்சிடும், மௌத்தோட முடிஞ்சிடும். ஆனா உங்களோட பிள்ளைகள் மறுமையிலே உங்களோட பிள்ளைகளா இருக்கணும். உங்களோட மனைவி மறுமையிலே உங்களோட மனைவியாக வார அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை தொடரணும் என்று முதலாவது இலக்குத்தார். அப்ப என்ன செய்யணும், இந்த உலகத்துல உடையாம சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் தூக்கி பிடிக்காம மறுமை வரைக்கும் பாதுகாக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, உலகத்துல என்ன கிடைக்கணும், அவங்களோட கல்புகள் குளிர்கின்ற இடமாக அந்த ஊடுகள் மாறும். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அப்படியே சொல்றான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், ஏன் இந்த குடும்பத்திலிருந்து எனக்கு என்ன தெரியுமா தேவை பாருங்க, எனது வைஃப், துர்ரியாத்தினா என் பரம்பரை, என் பிள்ளைகள், அவங்கள நினைச்சாவே கல்புகள் குளிர்கின்ற அளவுக்கு யா அல்லாஹ் என் குடும்ப வாழ்க்கையை இனிமையாக ஆக்குவாயாக. அப்ப உலகத்துல குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கிடைக்கணும், கல்புகள் குளிர்கின்ற இடமாக மாறணும். உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வரும், பிஸ்னஸ்ல லாஸ்ட் வரும், அவர் ஏசுவார், சமூக வாழ்க்கையில உங்களை யாரும் முழுமையா பாராட்டிட மாட்டாங்க, பல சோதனைகள் வரும் வாழ்க்கையில. ஆனா எல்லா சோதனைகளோடும் நீங்க வீட்டுக்கு போனா உடப்பிடிக்கணும், அந்த சோதனைகளை, அந்த கவலைகளை, அந்த பிரச்சனைகளை, சஞ்சலங்களை எல்லாத்தையும் மறைக்கடிக்கின்ற அளவுக்கு கல்புகள் குளிர்கின்ற இடமாக ஊடுகள் மாறணும் யா அல்லாஹ் என்று நீங்க குடும்ப வாழ்க்கையில உலகத்துல அனுபவிக்க வேண்டிய இலக்கையும் அல்லாஹ் தஆலா சொல்லித்தார. சும்மா யோசிச்சு பார்க்கும், நீங்க வெயில் நேரத்துல கடுமையான வெயில்ல போகின்ற போது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு நிழல் ஒன்று கிடைக்கணும் என்று நினைச்சு அப்படியே உங்களுக்கு ஒரு ஏசி ரூம் ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும், திடீர்னு கிடைச்சா மாஷா அல்லாஹ் கொஞ்சம் இருக்கணும் மண்டை. உண்மையில் இதுதான் குடும்ப வாழ்க்கை. உங்களுக்கு வார பிரச்சனைகள்லாம் வெயில் மாதிரி எல்லா பிரச்சனையும் வரும். அப்போ உங்களுக்கு ஞாபகம் வரணும், வீட்டுக்கு போனா வைஃபோட கதைச்சா, பிள்ளைகளோட கதைச்சா, அல்ஹம்துலில்லாஹ் என் பிரச்சனையோட பின்னால் இருப்பாங்க, ஆறுதல் செல்வாங்க, என் பிரச்சனை மறந்துட்டு வீட்டுக்குள்ள போனா. இப்படி வரக்கூடாது. பிரச்சனை டபுளாக வீட்டுக்குள்ள போனா ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையா? அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிற குடும்ப வாழ்க்கை அவங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனை வீட்டுக்கு வெளியில வரும். ஆனா ஊடே உங்களுக்கு பிரச்சனையா மாறிடக்கூடாது என்ற விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்துங்க. ஏன்னா அது பிரச்சனையாக மாறிட்டா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிரச்சனை தான். சும்மா யோசிச்சு பாரு, நீ கஷ்டப்படுற, எவ்வளோ கஷ்டப்படுற, அல்ஹம்துலில்லாஹ் என் பொடிய நல்லம், இது ஏட்ட மகன் என்று சொல்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு நல்ல ஒரு மகனை தந்தான்னு சொன்னா, உங்களோட குடும்ப வாழ்க்கை நினைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தா நீங்க வெளியில படுகின்ற கஷ்டம் எதுவுமே உங்களுக்கு கஷ்டமா விளங்காது. ஏன்னா நான் படுறது குடும்பத்துக்காகவே. அல்ஹம்துலில்லாஹ் குடும்பம் நல்ல ஒரு குடும்பம் எனக்கு அல்லாஹ் தந்திருக்க, நல்ல புள்ள, சாலிஹான பிள்ளைகள், சாலிஹான மனைவி. அல்ஹம்துலில்லாஹ் இந்த பொறுப்பை நான் செஞ்சுட்டேன், எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி கிடைச்சேன்டா
நீங்கள் பட்ட எல்லா கஷ்டமும் உங்களுக்கு மறந்து போய்த்திருக்கு. ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு நினைச்ச ஒரு திருப்திகரமான குடும்பத்தை உங்களால் டெவலப் பண்ணிக்கொள்ள கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கவலை வரும், நான் யாருக்காக அப்பா கஷ்டப்படுறேன், தேவையா? ஆனால் கஷ்டமெல்லாம் கஷ்டமே இல்லை, ஊடு நல்லா இருந்தது. ஆனால் சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட உங்களுக்கு பெருசாக வழங்கும், குடும்பம் செட்டிஸ் இல்லாட்டி. அதனால் இந்த குடும்ப வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு நிறுவனம் அல்ல, அதை பேணி பாதுகாக்கின்ற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. சரி, அப்போ அதனால் இந்த குடும்ப வாழ்க்கையோட முக்கியத்துவத்தை மட்டும் நான் இந்த இடத்துல முன் வச்சு, இதையும் தாண்டி குடும்ப வாழ்க்கையினுடைய இலக்குகள், அதில் வர பிரச்சனைகள், ஏன் இதை பிரச்சனையை எடுத்துக்கொள்கிறாங்க, ஏன் கல்யாணம் முடிக்க போகும்போது ஒவ்வொரு இளைஞனும் யுவதியும் கணவன் மனைவியாக போகிற ஆட்கள் இந்த குடும்ப வாழ்க்கை இன்றைய வாழ்க்கையில் அவங்க சக்ஸஸாக ஆக்கிறதுக்கான நாலேஜ் தகுதிகள் இருக்குதா, இதுகளெல்லாம் பார்த்து சமூகத்தில் குடும்ப வாழ்க்கையை கைட் பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. உண்மையில் நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட்னு தெரியுமா? நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்குரிய பாக்கியத்தை கிடைக்கணும். கடைசியாக மட்டும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உங்களோட வைஃப் சொல்லணும், அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய அருள்கள் செய்தான், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு செய்த அருள்களில் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு கண்ணியமிக்க ஒரு கணவனை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நீங்கள் சக்ஸஸ். உங்களோட பிள்ளைகள் சொல்லணும், அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய அருள்களை செஞ்சான், அதில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அருள், எனக்கு நல்ல ஒரு வாப்பாவை தந்தான். நீங்கள் மாறி சொல்லணும், அல்லாஹ் தஆலா எனக்கு நிறைய அருள்கள் செய்தான், அதில் ஒரு உன்னதமான ஒரு அருள், சாலிகான ஒரு வைஃப் அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி உங்களை பார்த்து வைஃப், உங்களை பார்த்து பிள்ளைகள், நீங்கள் உங்களோட பிள்ளைய பார்த்து, நீங்கள் உங்களோட வைஃபை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் உங்களோட வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் பார்த்து செல்லி கொள்ளையலான்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க, நான் எங்கே விட்டேன். அப்போ அதனால் இது ஒரு சீரியஸான ஒரு டாபிக். இந்த சீரியஸான ஒரு விஷயம் இன்று எங்கேயும் படிப்பிக்கப்படுறது. வாகனத்தை ஓட்டுறதுக்கு படிப்பு இருக்கிறது, ஆக்கிறதுக்கு படிப்பு இருக்கிறது, கேக் எல்லாத்துக்கும் ப்ராசஸ் இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்தை பொறுப்பெடுக்க போகிற ஒரு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள தர்பியத், பயிற்சி, இப்படித்தான் நடந்து கொள்ளணுன்றதுக்கான பக்குவம் குடும்ப வாழ்க்கை இன்று இளைஞர்கள் போய் எங்கே படிப்பிக்கிறது? இந்த ஃபோனில் படிக்கலுமா? ஏலவே கேக் சுடுற மாதிரி ஒரு விஷயமா இந்த குடும்ப வாழ்க்கை என்பது? எவ்வளோ பெரிய அமானிதம்! இதை நாங்கள் சரியாக கைட் பண்ண அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊரே நல்லா இருக்கும், இந்த நாடே நல்லா இருக்கும். அப்படியான ஒரு இந்த சமூகத்தில் ஒரு இதயம்தான் குடும்ப வாழ்க்கை என்ற விஷயத்தை நான் உள்ளத்தில் ஆழமாக பதிச்சு கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் நாங்கள் பேசினோமோ அதன் அடிப்படையில் செயல்படுத்துவதற்கும், குறிப்பாக என் குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கண்குளிர்ச்சி மிக்கதாக ஆக்கி அருளணும். என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் யா அல்லாஹ் எந்த தப்பு தவறுகள் செஞ்சு நான் ரோல் மாடலாக இல்லாமல் பிள்ளையாக நடந்து கொண்டோனும், அந்த பிள்ளையான நடத்தைகள் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் தாக்கம் செலுத்துகின்ற அளவுக்கு யா அல்லாஹ் என் பலவீனங்களை காரணமாக ஆக்கிடாத யா அல்லாஹ். என் பிள்ளைகள் என்னை பார்த்து சொல்லணுனால மறுமையில் யா அல்லாஹ் வாப்பா அவரோட பொறுப்பை சரியாக செஞ்சார், என் மனைவி சொல்லணும்னால மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் யா அல்லாஹ் என் கணவன் ஒரு குறையும் எனக்கு வைக்கல, அல்ஹம்துலில்லாஹ் மிச்சம் அழகாக முறையில் கண்ணியமாக நடந்து கொண்டார், அவர் சிறந்த ஒரு கணவராக யா அல்லாஹ் வாழ்ந்தார் என்றதுக்கு நான் ஒரு சாட்சி என்று என் மனைவி சொல்கிற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளணும். அப்படியான ஒரு கண்குளிர்ச்சி மிக்க ஒரு குடும்பம் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு உருவாக கிடைக்குமா இருந்தால் சம்பலும் சோறும் அல்ஹம்துலில்லாஹ் திருப்தியான வாழ்க்கை வாழலாம். இனி அத்தகைய ஒரு அழகிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக என்ற துவா பிரார்த்தனையோடு முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters,
Mount Lavinia Watarappala Al Jamiatul Fakira Juma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents. Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiatul Fakira Juma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiatul Fakira Juma Masjid. For further details, Chairman Al-Haj M.R.M. Pfizer, 077816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.